இந்த செஷன் நம்ம பார்க்க போறது பேசிக் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஆன் பிசினஸ். ஸோ பிசினஸ்ல நம்ம எந்த மாதிரியான ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து பேசிக்கலா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த டைம்ல நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கும்போது அட் த சேம் டைம்ஸ் நீங்க செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆடிட்டிங் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அக்கவுண்டன்ட்டா நாம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு, அட் த சேம் டைம்ஸ் நாம வந்து அவங்க கேட்கிற கொரீஸ் அல்லது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சில கன்டென்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஆடிட். ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஆடிட்ங்கிறது என்னன்னா, ஒரு ஆடிட் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஸ்டெப் வந்து இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அட் த சேம் டைம்ஸ் நம்ம எப்படி அந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அட் த சேம் டைம்ஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதா அக்கவுண்ட் அப்படின்னும், பேலன்ஸ் ஷீட்ட நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிட் முடிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் ஃபினான்சியல் இயருக்கான அ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பேலன்ஸ் ஷீட். தென் பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, அல்லது பேலன்ஸ் ஷீட்ட நம்ம ஆடிட் பண்ணும்போது, ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க ஆடிட்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணும்போது, அல்லது அது ரிலேட்டடா ஆடிட்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது, அது ஹியரிங் வருது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம ப்ராப்பரா ஆன்சர் பண்றதுக்கு பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன மாதிரியான ஆடிட் கீ பாயிண்ட் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல என்னென்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆடிட் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல நாம வந்து ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை அலோவ் பண்றாங்களா? அப்படி அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடந்திருக்கணும்? எந்த டைம்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அல்லது நியூலி ஸ்டார்டட் பிசினஸ்ல கண்டிப்பா இந்த பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா என்ன? அதுக்கான டாக்ஸோட ட்ரீட்மெண்ட் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து நீங்க ஃபைனலா வந்து இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அட் த சேம் டைம்ஸ் வந்து டேலில ஜென்ரலா நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இஷ்யூஸ் அல்லது ஒரு ப்ராப்ளம் அல்லது நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து அ அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க ரைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய டேலி புரொவைடர்ஸ்ட்ட இல்லன்னா டேலி சப்போர்ட் பெர்சன்ட்ட. அவங்க வந்து டேலில இந்த ஆப்ஷன்ஸ் இல்ல அல்லது இந்த ஃபெசிலிட்டி இல்ல, இந்த ஃபீச்சர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து மேபி உங்களுக்கு அது டவுட்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபீச்சர் உண்மையிலேயே இருக்கா? இல்லையா? டேலில அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த மாதிரியான ஜெனரல் அ கொஸ்டின்ஸ் இருந்தா கூட நீங்க எண்ட் ஆஃப் தி செஷன்ல நீங்க வந்து கேட்கலாம். கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் இயருடைய குளோசிங் பேலன்ஸஸ் எல்லாம் கரண்ட் இயருக்கு ப்ராப்பரா ஓப்பனிங் பேலன்ஸஸா கேரி ஓவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர்ஸ்ல குளோசிங் பேலன்ஸஸா இருக்கக்கூடியது கரண்ட் இயருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ஓப்பனிங் பேலன்ஸ் குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணணும். இது வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் இயர்லயும் அதுக்கான ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. கரண்ட் இயர்ல அதோட கன்டினியூட்டி இருக்குங்கிற பட்சத்துல இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா இருக்கும். அதர்வைஸ் இந்த இயர் தான் இந்த பினான்சியல் இயர் தான் அ நியூவா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண பிசினஸா இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டெப் வந்து இருக்க வாய்ப்பு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆடிட்டிங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வெரிஃபை பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர நம்ம வந்து பார்க்கிறது கிடையாது. ஓகேங்களா? இப்ப நியூவா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. குமார் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்ப தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் செஷன். ஸோ எதுவும் பெருசா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஸோ என்ன இந்த செஷன்ல பார்க்க போறோங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த செஷனுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கன்டென்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஆடிட். ஸோ ஆடிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி முடியுது? அப்படிங்கிறதுக்கானது. ஸோ லாஸ்ட் இயரோடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் கரண்ட் இயர்ல ப்ராப்பரா ஓப்பனிங் பேலன்ஸஸா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஒன்லி அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் மட்டும் தான் பார்க்குறோம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்க்கு ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இயருக்கும் வந்து அதோடைய பேலன்சஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸ் வந்து கேரி ஓவர் ஆகும். ஆனா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன அப்படின்னா, அந்தந்த இயருக்கான நெட் ப்ராஃபிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து யூஸ் ஆகும். அதோடைய டோட்டல் அமௌண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்தந்த இயர்ல சம்மரைஸ் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த இயருக்கான டாக்ஸ்ல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கால்குலேஷனுக்கு போயிடும். அதர்வைஸ் வந்து கேபிட்டல்ல நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். அதனால எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் நம்மளுக்கு வரக்கூடாது, வராது. தென் 2வது ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வவுச்சிங் அப்படிங்கிறத நம்ம வந்து வவுச்சிங் இன் தி சென்ஸ் நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஃபிகர் மட்டும் நம்ம வந்து அ எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது மட்டும் நம்ம வந்து அதுக்கான என்ட்ரி வந்து கரெக்ட்டா குடுத்துருக்காங்களான்னு மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல வவுச்சர்ஸ் அண்ட் பில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வவுச்சர்ஸ் அண்ட் பில்லிங் இத செக் பண்ற இந்த ப்ராசஸ் ஆடிட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, வவுச்சிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ வவுச்சிங் ப்ராசஸ்ல நார்மலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல ரெகுலரா பண்ணுன எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து அ மானிட்டர் பண்ணணும். ஐ மீன் அத செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, எக்ஸ்பென்சஸ்க்கான வவுச்சர்ஸ் வந்து செப்பரேட்டா வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும். அந்த வவுச்சர்ஸ எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கான சப்போர்ட்டிங் பில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அட் த சேம் டைம்ஸ் அதெல்லாம் ஒரிஜினலா இந்த பினான்சியல் இயர்க்கான பில்லா? அட் த சேம் டைம்ஸ் வந்து அதுல எதுவும் ஃப்ராட் அல்லது டூப்ளிகேஷன்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி, நம்ம வந்து இந்த வவுச்சிங் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிக்கணும். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் ரிஜிஸ்டர் இல்லன்னா சேல் பில் புக்க வந்து எடுத்து பார்க்கும்போது, மேனுவல் பில் புக் இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கும்போது, அ அதிகமான கவுண்டிங்ல இருக்குங்கிற பட்சத்துல ரேண்டமா கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அ வவுச்சிங் அப்படிங்கிற இத வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலா பில் புக் வந்து மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, 12 மந்த்துக்கு வந்து ஒரு 24 பில் புக் இருக்கு. இல்லன்னா ஆல்மோஸ்ட் 20 பில் புக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதுல ரேண்டமா நம்ம ஒரு 5 பில் புக்க மட்டும் எடுத்து கொஞ்சம் கரெக்ட்டா பில்லிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். சீரியல் நம்பர் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அத ப்ராப்பரா டேலில ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வவுச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ நம்ம ப்ராப்பரா நம்ம செக் பண்ணணும். அந்த பினான்சியல் இயர்க்கான பில் கண்டிப்பா இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் இங்க அ எந்த ஒரு அ க ஆ மிஸ்டேக்ஸ் அதாவது என்னன்னா, அரித்மெட்டிக்கலா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கால்குலேஷன் மிஸ்டேக்கோ அல்லது அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக்கோ கண்டிப்பா வந்து அந்த பில்லிங்ல வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து 3 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வவுச்சிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஸ்டேட்மென்ட்க்குள்ள வரோம். ஐ மீன் ரிப்போர்ட்டிங்க்குள்ள வரோம். இப்ப அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஐ மீன் புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2வது நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது 2 ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து ஒண்ணோட ஒண்ணு ஆ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒண்ணோட ஒண்ணு சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொதுவா வந்து என்ன அப்படின்னா, ஒரு இன்கம் ஸ்டேட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில அ என்ட்ரீஸ் அல்லது ஒரு சில அமௌண்ட் வந்து கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட்ட வந்து பேஸ் பண்ணதா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இந்த இன்கம் ஸ்டேட்மென்ட்ல இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கேரி ஓவர் ஆயிருக்கும். அல்லது நெட் லாஸ் இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ப்ராப்பரா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ இது 2மே வந்து கிட்டத்தட்ட அ ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியா கிளாசிஃபை பண்ண தெரியும். அந்த பர்ட்டிகுலர் இயர்க்கான
ப்ராஃபிட்ட அரைவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அந்த பர்ட்டிகுலர் இயருக்கான ரெவென்யூ மட்டும் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல காட்டப்பட்டிருக்கணும். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது 2மே வந்து நம்மளுக்கு வந்து 2க்குமான டிஃபரன்ஸஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இது 2க்குமான மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது 2லயும் என்னென்ன மாதிரியான அ அ கிளாரிஃபிகேஷன் அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆடிட் பண்ண முடியும். தென் அடுத்து நம்ம வந்து இது எல்லாம் ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கு தேவையான ஆ ஆடிட்டிங் அதாவது வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற பட்சத்துல, ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஆடிட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும், பேலன்ஸ் ஷீட் அண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்து பிரிப்பேர் பண்றாங்க. அந்த பிரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்ட வந்து கண்டிப்பா அக்கவுண்டன்ட் நம்ம அக்கவுண்டன்ட்டா இருந்தோம்னா, நம்மளுக்கு குடுப்பாங்க. அல்லது ஓனருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். அதர்வைஸ் இதுல ஏதாவது அ விடுபட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அத ரெக்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து சொல்லலாம். ஃபைனலா வந்து நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆடிட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய போர்ட்டல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ணிட்டு ஒரு ஆடிட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க. இது எவ்ரி இயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ எவ்ரி இயர் இன் தி சென்ஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயருக்கான ஆ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ட நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆடிட் அப்படிங்கிறது பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, பினான்சியல் இயர் 2023 அண்ட் 24க்கான டிரான்சாக்ஷன்ஸ மட்டும் அந்த 12 மந்த்துக்கான புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ட மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து ஆடிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் அண்ட் ஜூலைல இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்ப வந்து இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாசம், 5 மாசம் கேப் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் அந்த பர்ட்டிகுலர் பினான்சியல் இயருக்கான எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் மந்த் கூட நமக்கு வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தென் அந்த பர்ட்டிகுலர் பினான்சியல் இயருக்கான ரிசீப்ட் ஆர் பேமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் நடக்குதுங்கிற பட்சத்துல கரெக்ட்டா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்கம் நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு 4 மாசம் கேப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோ அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஆடிட் பண்றோம் அல்லது இன்டர்னல் ஆடிட் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஃப்ளோல தான் நம்ம நம்ம வந்து ஆடிட்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகே சார். இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கும், பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 2ம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது பிரிபேர்ட் அட் அ பர்ட்டிகுலர் டேட் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தீங்கன்னா, மேல அஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அஸ் ஆன் அப்படிங்கிறது இருக்கும். So, அந்த கட் ஆஃப் டேட்ல என்ன பொசிஷன், பினான்சியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, அதுல சொல்லப்படும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்க இருக்காது. ஒன்லி வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இத நம்ம வந்து அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல என்ன பொசிஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட். அப்படியே கீழ நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம வந்து அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பட் இது என்னன்னா ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கான ஸ்டேட்மெண்ட்டா நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம். ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கான அக்கவுண்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்கம் ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம இங்க ஒரு பீரியடுக்காக பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து இத ப்ராப்பரா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? தென் இது வந்து ஒரு சின்னதா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அஸ் ஆன் டேட் ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல பிரிப்பேர் பண்றது. அதர்வைஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்காக நம்ம வந்து பிரிப்பேர் பண்றது அப்ப நம்ம வந்து 2வது டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்டிட்டீஸ் ஒரு பிசினஸ் உடைய பினான்சியல் பொசிஷன வந்து அதாவது பினான்சியல் பொசிஷன வந்து ரிவீல் பண்றதாவும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம எடுக்கணும். அதாவது ரெவென்யூ உடைய அ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? என்டிட்டீஸ் உடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
அட் த சேம் டைம் ஃபினான்சியல் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இது 2ம் தான் வந்து என்ன ஆகும்னா 2வது டிஃபரன்ஸா நம்ம வந்து பார்க்கணும். லாஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசெட், கேபிட்டல் அல்லது ஈக்விட்டி அப்படி நம்ம சொல்லலாம். தென் அதர் லயபிலிட்டீஸ் ஆஃப் த கம்பெனி. அசெட்ஸ், ஈக்விட்டீஸ் அண்ட் அதர் லயபிலிட்டீஸ். ஸோ இது 3ம் இருக்கக்கூடியது வந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். அதர்வைஸ் இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு பிசினஸ் உடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஒரு ரெவென்யூ அந்த இயர்க்கான ரெவென்யூ வந்து எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெவென்யூ கொண்டு வரதுக்காக என்னென்ன செலவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி மட்டும் காட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்ப நம்ம வந்து ஸோ இந்த 3 டிஃபரெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து மெயினான ஒரு டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறதுல நம்ம மெயினா நம்ம இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் பார்க்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, சின்னதா வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிலது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நான் ஆ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிக்ஸட் அசெட் அதுக்கான டெப்ரிசியேஷன். பிக்ஸட் அசெட் தென் அதுக்கான டிப்ரிசியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பொதுவா நம்ம வந்து அஸ் அக்கவுண்டன்ட்டா நாம வந்து என்ன பண்றது கிடையாது அப்படின்னா, டிப்ரிசியேஷன் என்ட்ரி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதர்வைஸ் நம்ம வந்து ஆடிட் வந்து நம்மளே வந்து ஆடிட் கண்டக்ட் பண்றோங்கிற பட்சத்துல ப்ராப்பரா நம்ம டெப்ரிசியேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த டெப்ரிசியேஷன் என்ட்ரி அஸ் அக்கவுண்டன்ட்டாவோ அல்லது இன்டர்னல் ஆடிட்டராவோ நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க ரைஸ் பண்ணலாம். அதுக்கான என்ட்ரி எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிற பார்ட்ல கேஷ் அண்ட் பேங்க், அக்கவுண்ட் ரிசீவபிள், அட் த சேம் டைம்ஸ் இன்வென்ட்ரி, தென் அதர் அசெட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அங்கே என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஃபைனலா நம்ம வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு டிராயிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தனியா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆடிட் பண்ண வேண்டும். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து டேலில நம்ம ஜஸ்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து சின்னதா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓப்பனிங் லெட்ஜர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அரைவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து டேலில முதல்ல செக். அது எப்படி சார் நம்ம வந்து செக் பண்றது? ஓப்பனிங் பேலன்ஸஸ் எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத டேலில எப்படி நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய பினான்சியல் இயர்னா 24 அண்ட் 25 ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து 23, 24 இருந்தா இன்னும் கரெக்ட்டா இருந்திருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த கரண்ட் இயர்க்கானத நான் வந்து இப்ப பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க கான்செப்ட் அப்படிங்கிறத ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எடுக்கிறோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே தென் ட்ரையல் பேலன்ஸ். இந்த டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரூப் வைஸ் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப் வைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு. இப்ப இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பினான்சியல் இயர் வந்து நான் வந்து குளோசிங் பேலன்ஸ் கரெக்ட்டா ஓப்பனிங் பேலன்ஸா வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக, நான் 31/3/2023 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். இட் மே பி வந்து லாஸ்ட் இயர்க்கானதா இருந்துச்சு அப்படின்னா 31/3/2022 அப்படிங்கிறது கூட நம்ம வந்து ஸோ எந்த பினான்சியல் இயரோடைய எண்ட் அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸஸா கேரி ஓவர் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ 31 மார்ச் 2023 அதே இதை நான் வந்து என்ன பண்றேன்னா 31 மார்ச் 2023 அப்படிங்கிறதே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து ஓகேங்களா? ஸோ நீங்க குடுக்குறது 23 அப்படின்னு குடுக்கணும். பட் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் நான் வந்து பிரிப்பேர் பண்றது 24 அண்ட் 25ங்கிறதுனால நான் 24 அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணேன். இப்ப என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 31 மார்ச் ப்ரீவியஸ் இயர்க்கான டேட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்
ஒரு அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் பேலன்ஸ்க்கான ஒரு ரிப்போர்ட்டா நம்ம வந்து இதை நம்ம பார்க்கணும். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கண்டிப்பா வந்து சாரி டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து கண்டிப்பா ட்ரையல் பேலன்ஸ்ல டேலி ஆயிருக்கும். தென் டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க வரக்கூடாது. ஓகே. சோ இப்போ இது அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஜர் வைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லா லெட்ஜர்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் அவுட். எல்லா லெட்ஜர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு லெட்ஜர் வைஸ் அப்படின்னு. இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நியூ காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ட் சி நியூ காலம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கொடுத்தோம். இங்க நியூ காலம் கொடுத்துட்டு இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1/4/2024 ஓகேங்களா? அல்லது ப்ரீவியஸ் இயர்க்கான வந்து 1/4/2023 அப்ப நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ 1/4/2024 அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அகைன் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து வேற எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்சஸ் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இங்க டிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் தெரியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1ஆம் தேதி ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணது போக அதோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு தெரியும். சோ இங்க 1ஆம் தேதி ஏப்ரல் கொடுத்திருக்கோம். அந்த டேட்ல ஏதாவது என்ட்ரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த சேஞ்சஸ் வர வாய்ப்பு. பட் நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு F12 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஒண்ணு கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டேன். ஒன்லி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத மட்டும். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா 31st March 2023க்கான ஓப்பனிங் பேலன்ஸ் வந்திருக்கு. அட் த சேம் டைம் க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்கு. தென் இங்க நாம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் வந்திருக்கு. இது அப்படியே நம்ம F12 கொடுத்துட்டு லாஸ்ட் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்து நோ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் 31st Marchல என்ன பேலன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பாத்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1st ஏப்ரல்ல என்ன பேலன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ இதுதான் கம்பேரிஷன். இத தனித்தனியா கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேனுவலா எடுத்து செக் பண்ணிட்டு அடுத்து எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுச்சா சார் உங்களுக்கு? மெய்யழகன் சார் அண்ட் குமார் சார். புரியுதுங்க சார். ஓகே. சோ டவுட் இருந்தா உடனே கேட்டுருங்க. ஏன்னா இது ஆன்லைன்ங்கிறதுனால நான் என்ன கீ யூஸ் பண்றேன், எந்த பட்டன் கிளிக் பண்றேங்கிறத நான் ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா இமிடியேட்டா கேளுங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா டிஃபரன்சஸ் அதாவது ரெண்டையும் நீங்க ஒரே ஸ்கிரீன்ல உங்களால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்ப இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 ஆர் அரவுண்ட் 60க்குள்ள தான் வந்து லெட்ஜர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து ஈஸியா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா இதுவே வந்து ரியல் டைம் அதாவது ரியல் டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதிகமான லெட்ஜர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இத ப்ராப்பரா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2ம் நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்சஸ நம்ம வந்து சிஸ்டம்ல வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து டைரக்ட்டா நீங்க வந்து கண்ட்ரோல் பி குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு பிரிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சோ இதுல நீங்க டைரக்ட்டா பிரிண்ட் குடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஆல்ட் இ குடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இங்க கரண்ட் குடுத்துட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ட் இ அதுல கரண்ட் கொடுங்க. இதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்றதா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் எக்ஸல் உங்களுக்கு ஃபெமிலியர் அப்படின்னா நீங்க எக்ஸல் ஃபார்மேட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸல்ல ஹைலைட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ கம்பேரிஷனுக்கு தென் ரிமூவ் டூப்ளிகேஷன் சோ இந்த மாதிரி. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்க வந்து இந்த பேலன்ஸ் வந்து நீங்க எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் தென் ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டா கேரி ஓவர் ஆயிருக்காங்கிறத செக் பண்றதுக்கு ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸல்ல கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு நார்மலா வந்து இங்கேயும் ஒரு சில கீஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இப்ப நான் ஹைலைட் பண்றேன். இதெல்லாம் ஓகே. இது 2ம் வந்து அப்படியே ப்ராப்பரா டேலி ஆயிருச்சு. சோ இதுவும் வந்து ப்ராப்பரா டேலி ஆயிருக்கு. இதுவும் ப்ராப்பரா டேலி ஆயிருக்கு. சோ இதுவும் ப்ராப்பர் டேலி, இதுவும் ப்ராப்பர் டேலி, இதுவும் ப்ராப்பர் டேலி, இதுவும் ப்ராப்பர் டேலி. சோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஸ்பேஸ் பார் குடுத்துட்டே வரலாம். வந்துட்டு அப்படியே கீழ நீங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமூவ் லைன் இன் தி சென்ஸ்
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் டெம்பரரியா நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து அதை நம்ம வந்து ஹைட் பண்றோம். டெம்பரரியா அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட் பண்றோம். ஸோ இப்படி நம்ம வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓகே ஆகுதோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆல்ட் ஆர் கொடுத்து அதை சரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஓகேங்களா. ஸோ நம்ம செக் பண்ற ஃபிகர் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபைனலா எதெல்லாம் நமக்கு வந்து டிஃபரன்சஸ் இருக்கோ அதை மட்டும் தனியா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதன்படி நம்ம அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல் ஓப்பனிங் பேலன்ஸ். லாஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் கரண்ட் இயருக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் கரண்ட் இயர்ல ப்ராப்பரா ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்றதுக்கான ஒரு இனிஷியல் செட்டப். இதுல டேலில என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். தென் இதே ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சும்மா நார்மலா என்டர் பண்ணுங்க. F2 கொடுக்குறேன். இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 31 மார்ச் ப்ரீவியஸ் இயருக்கான க்ளோசிங் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து குரூப் வைஸ் வந்திருக்கு. இதை நான் அப்படியே நான் வந்து ஆல்ட் F5 கொடுத்தா எனக்கு டீட்டெயிலா இங்க வரும். ஸோ நம்மளால குரூப் வைஸ் ஒவ்வொரு லெஜனையும் தனித்தனியா நம்ம எடுத்து பார்க்காம குரூப்பிங்ஸ் வைஸ் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா இன்னும் கூட நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் ஆல்ட் F5 கொடுத்துறீங்க. அகைன் F12 பிரஸ் பண்ணுங்க. F12 பிரஸ் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைல்டு ஃபார்மேட் எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல்ஸ் இன் டீடைல்டு ஃபார்மேட். ஸோ இங்க டீடைல்டு இருக்கட்டும். இங்கேயும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு எஸ் கொடுங்க. எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல்ஸ் இன் டீடைல்டு ஃபார்மேட். இதை எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் இன்னும் கூட லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இங்க நம்மளுக்கு சன்ட்ரி டேட்டாஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஓகேங்களா. இந்த ரெண்டு லெட்ஜரை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் உடைய டோட்டல் ஃபிகர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து ஷிஃப்ட் என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதோட லிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்லயே நம்மளுக்கு வந்துருது. ஸோ ஷிஃப்ட் என்டர் கீ கொடுத்து சன்ட்ரி டேட்டாஸ் அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இது ரெண்டையுமே நீங்க வந்து அகைன் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வந்து இதை நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஓகேங்களா. ஆல்ட் சி கொடுத்து நியூ காலம் கொடுத்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குரூப்பும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ எந்தெந்த குரூப் அப்படிங்கிறது நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து இந்த கீஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா. ஓகேங்களா. ஸோ ஆல்ட் F5 நார்மலா கொடுத்தீங்கன்னா டீடைல்டு வியூ மட்டும்தான் வரும். எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல்ஸ் F12 கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்ல நம்மளுக்கு கொண்டு வந்துடும் டேலி. அதர்வைஸ் சன்ட்ரி டேட்டாஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கான லெட்ஜர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஷிஃப்ட் என்டர் கொடுத்து அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இந்த சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அண்ட் சன்ட்ரி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் வந்து பிஹேவர்ஸ் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அதனால இந்த குரூப்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல் இன் டீடைல்டு ஃபார்மேட் வந்து எஸ் கொடுத்தால் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடாது. ஸோ அப்படி எனக்கு வரணும் சார் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இது கொடுக்கணுமா நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் இந்த இடத்துல நான் வர ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கணும் F12 கொடுக்குறேன். ஸோ அப்படியே நான் வந்து இந்த இடத்துல டீடைல் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டீடைல் இங்க நான் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே எனக்கு வந்துடும். இன்க்ளூடிங் சன்ட்ரி டேட்டாஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எனக்கு வரணும். நான் இந்த இடத்துல போயிட்டு அகைன் ஷிஃப்ட் என்டர்ங்கிற இன்னொரு கீ நான் பிரஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆல்டர் இங்க நம்மளுக்கு வந்து குரூப் இங்க டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ எதுக்காக இது வந்து டிஃபால்ட்டா இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் பிஹேவ் லைக் அ சப்லெஜர் அப்படிங்கிறது எஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல தெரியாம வந்து டீடைல்டு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மோர் தென் 500 கஸ்டமர்ஸ் லிஸ்ட் இருக்கலாம். அப்ப இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வாட்டில் என்ன ஆயிடும் ஒரு புக்லெட் மாதிரி பேஜஸ் வந்து அதிகமா வந்து பிரிண்ட் அவுட் ஆயிடும்.
ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபால்ட்டா வந்து இந்த சண்டே டேட்டாஸோட லிஸ்ட் வந்து மேபி அதிகமா இருக்குன்னா தெரியாம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சண்டே டேட்டாஸோட லிஸ்ட் அதிகமா இருந்தா தெரியாம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை டிஃபால்ட்டா எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம வந்து என்ன பண்ணலாம், அதை மாத்தினா தான் நீங்க வந்து மாத்தி. ஸோ நான் வந்து பிஹேவியர்ஸ் எஸ்ங்கிறத நான் வந்து நோன்னு கொடுத்தேன். ஸோ இட் ஷுட் நாட் பி பிஹேவியர்ஸ் லெஜர். ஓகேங்களா, இப்படி நான் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ ஆல்டர் குரூப் சண்டே கிரெடிட்டாஸ் நோஸ் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் வந்து குரூப் பிஹேவியர்ஸ் சப்ளைஜர் அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம நோ கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போங்க, இங்க போயிட்டு நீங்க வந்து F12 கொடுங்க. இந்த இடத்துல டீடைல்டு ரெண்டாவது இந்த ஆப்ஷன், இது ரெண்டை மட்டும் நீங்க கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சண்டே டேட்டாஸ் அண்ட் சண்டே கிரெடிட்டாஸ் வந்து அதுவே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடும். நம்ம ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணுங்கிற அவசியம். அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால ஸோ இப்படி நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ இதன்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நீங்க செக் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ அடுத்து வவுச்சிங் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ வவுச்சிங் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பொதுவா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டாவது ஸ்டெப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தனி ஃபைல் இருக்கும், ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தனி ஃபைல் இருக்கும். அதே மாதிரி ட்ரேட் குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல தனி ஃபைலா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சேல் புக் அப்படிங்கிறது தனி ஃபைலா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தனி ஃபைலா இருக்கும். ஓகேங்களா, அதர்வைஸ் கேஷ் புக் அப்படிங்கிறது தனியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. கேஷ் புக் அப்படிங்கிறது தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக்ஸ் வந்து மெயின்டைன். இப்ப நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பிளஸ் ஒன்ல அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கும்போது அண்ட் தென் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம்ல வரக்கூடிய அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சப்சிடியரி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். ஓகேங்களா, சப்சிடியரி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா துணை ஏடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த துணை ஏடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 8 துணை ஏடுகள் வந்து நம்ம வந்து படிப்போம். சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் புக், ஓகேங்களா, அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சண்டே கிரெடிட்டாஸ், சண்டே டேட்டாஸ், தென் வந்து ஜேர்னல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா, ஸோ தமிழ்ல வந்து இப்படித்தான் இருக்கும். விற்பனை திருப்பம், கொள்முதல் திருப்பம், ரொக்க ஏடு. அந்த ரொக்க ஏடு அப்படின்னு பார்க்கும்போது அதுல 3 காலம் வந்து தனியா இருக்கும். ஸோ கேஷ், பேங்க் அஸ் வெல் அஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, ட்ரிபிள் காலம்னா கேஷ் புக் அப்ப நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 8 சப்சிடரி புக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து வவுச்சிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சார் அது டேலியில இருக்கா, இந்த சப்சிடரி புக் அப்படிங்கிறது டேலியில இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க, இங்க அக்கௌண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா புக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறது கேஷ் அண்ட் பேங்க் புக். கேஷ் அண்ட் பேங்க் புக், இந்த கேஷ் அண்ட் பேங்க் புக் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து 3மே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஓகேங்களா, ஐ மீன் கேஷ் இருக்கு, பேங்க் சம்பந்தப்பட்ட புக்ஸும் நம்மளுக்கு இங்க இருக்கு. பெட்டி கேஷ் இருக்கு அப்படின்னா பெட்டி கேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரிபிள் காலம்னார் கேஷ் புக், மல்டி காலம்னார் கேஷ் புக் அப்படிங்கிறது டேலியில இருக்கா, என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ட்ரிபிள் காலம்னார் கேஷ் புக் அண்ட் அதாவது சிங்கிள் காலம் ஒன்லி கேஷ் மட்டும், டபுள் காலம் அப்படிங்கிறது வந்து கேஷ் அண்ட் பேங்க். அதுக்கடுத்து மல்டி காலம், அதாவது சிங்கிள் காலம் மல்டி காலம் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுல 2 டிஃபரெண்ட் டைப் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மல்டி காலம்னார் கேஷ் புக் அப்படிங்கிறது டேலியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டா இல்ல, பட் வி கேன் பிரிண்ட். ஓகேங்களா, ரிப்போர்ட்டா கிடையாது, பட் நாம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன், அதர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுக்கும். ஓகேங்களா, எடுத்துட்டு இங்க ஷோ மோர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கேஷ் புக் அண்ட் பேங்க் புக் சொல்லிட்டு 2 இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா மல்டி காலம் கேஷ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், மல்டி காலம் கேஷ் அண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே ரிப்போர்ட், ஸோ 3யுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேஷ் நம்ம வந்து ஈஸியா வந்து ஆடிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பா நம்ம வந்து வவுச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, மல்டி காலம் கேஷ் புக் அப்படிங்கிறத நான் வந்து இங்க எடுத்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நம்மளுக்கு ஒரு பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேக்கும். சோ ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுல கான்ஃபிகர் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். இதுல கான்ஃபிகர் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருக்கணும்? டிஃபால்ட்டா கேஷ். சோ டிஃபால்ட்டா டேலி என்ன பண்ணிக்குது? சிங்கிள் காலம்னார் கேஷ் புக் அப்படிங்கிறத பிரிப்பேர் பண்ணுது. நான் செகண்ட் காலம் அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்றேன். இங்க வந்து எனக்கு HDFC பேங்க் வேணும். அடுத்து தேர்ட் காலம் அப்படின்னு நான் வந்து என்டர் பண்றேன். இங்க எனக்கு HDFC ICICI பேங்க் எனக்கு வேணும். இல்லன்னா OD அ பேங்க் எனக்கு வேணும். ஓகேங்களா? அதாவது பேங்க் OD அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல பேங்க் OD அப்படிங்கிறது எனக்கு வேணும். தென் டாப்ல நம்ம வந்து பீரியட் மாத்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து டாப்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம வந்து மாத்தணும். ஓகேங்களா? சோ இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணிட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து பிரிவியூ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப பிரிவியூ நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெர்டிகல் பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு டேலி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு பிரிப்பேர் பண்ணுது. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேஷ், பேங்க் அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓடி அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. சோ இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இத நம்ம வந்து வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மாத்தணும். ஓகேங்களா? வெர்டிகல்ல எனக்கு வேணாம். ஹரிசாண்டல்ல இருந்தா இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படிங்கிற மாரி தோணும் இல்லையா? அப்ப நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பிரிண்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? பிரிண்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளிக் பண்றோம். சோ இது கண்டிப்பா டைம் எடுக்கும். ஓகேங்களா? அந்த பிரிண்டர் வந்து செட்டிங்ஸ் வர்றதுக்கு. சோ பிரிண்டர்ல நீங்க எந்த பிரிண்டர் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ, அந்த பிரிண்டர் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சைஸ் பேப்பருடைய சைஸ் என்ன? ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வெர்டிகலா வேணுமா? ஹரிசாண்டலா வேணுமா? சோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் டபுள் டைம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது தெரியும். தெரியுதா சார்? மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஷோ ஆகுது. தெரியுதா? புரியுதுங்க சார். ஓகே. சோ ஸ்கிரீன் ஷேரிங் வந்து நான் வந்து டேலி மட்டும் தான் பண்ணேன். டேலி அஸ் வெல் அஸ் அ பிபிடி மட்டும் தான். அதனால தெரியலன்னு கேட்டேன். சோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த போர்ட்ரைட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருவோம். ஓகேங்களா? லேண்ட்ஸ்கேப் குடுத்துட்டு, அதுக்கடுத்து கூட இன்னும் கூட நீங்க வந்து மார்ஜினல்னா நீங்க மாத்தணும் அப்படின்னா, அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்து கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்ஜினல்ஸ்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டிங்கிறது. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், எனக்கு இன்னும் கூட இந்த வவுச்சர் டைப் கூட எனக்கு வேணாம் சார். அத ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். நம்பரிங் எனக்கு வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு ஏதாவது இந்த இது 2 காலம் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்னா, நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சோ நாம ஸ்கூல் லெவல்ல நம்ம பார்த்த அதே அதாவது நோட்ல மேனுவலா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண அதே தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு ஓகேங்களா? சோ நாம வந்து நான் அஸ் அ டேலி ட்ரெய்னரா என்னுடைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நான் வந்து குடுக்குற நான் ஸ்டார்ட் பண்ற செஷனே வந்து இதுதான் இருக்கும். ஓகேங்களா? கேஷ் புக் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும். ஃபார்மேட்ல இருக்கணும். காலம் வந்து பிரிக்க தெரியணும். எதெல்லாம் அ வருவாய் இனம். அதாவது என்னன்னா, எதெல்லாம் ரிசிப்ட், எதெல்லாம் வந்து பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து இதுல இருந்து தான் அக்கவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதர்வைஸ் இது இது நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியும் கூட. ஓகேங்களா? சோ ரிசிப்ட் எல்லாம் டெபிட்ல வரும். ஆ பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிரெடிட்ல வரும். பட் இதுல வந்து என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றது, அட் த சேம் டைம் பேங்க்ல வித்ட்ரா பண்றது. அட் த சேம் டைம்ஸ் ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. சோ இத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்னு போட்டு நம்ம வந்து பிராக்கெட் போடுவோம். ஓகேங்களா? மேனுவலா எழுதும்போது சி போட்டு பிராக்கெட் போடுவோம். எதுக்காக அப்டின்னா, இந்த 1,00,000 அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கான்ட்ரா அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இத தனியா நம்ம போயிட்டு செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. சோ ஒரு என்ட்ரி இங்க இருக்கு. ஆப்போசிட் என்ட்ரி அப்படியே நீங்க இந்த சைடு வந்தீங்க அப்டின்னா இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க கேஷ்ன்னு குடுத்துட்டு பேங்க்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பேங்க்ன்னு குடுத்துட்டு கேஷ் காலம்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ நம்ம மேனுவலா எழுதும்போது இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த ட்ரிபிள் காலம்னார் கேஷ் புக் அண்ட் மல்டி காலம்னார் கேஷ் புக்னா நம்ம படிக்கும்போது, இந்த இந்த இது வந்து கொஞ்சம் அ அ கொஞ்சம் வந்து கிரிட்டிகலா இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் சி போட்டு குளோஸ் பண்ண சொல்றாங்க?
இங்க வந்து கேஷ் காலம்ல எழுதணும். ஆனா ஆப்போசிட் பர்ட்டிகுலர்ஸ்ல வந்து பேங்க் எழுதணும். இங்க வந்து பேங்க் காலம்ல எழுதணும். ஆனா ஆப்போசிட்ல கேஷ்ன்னு எழுதணும். சோ இது எதுக்கு அப்படிங்கிறது. அப்ப இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சோ பேங்க் டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் டூ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் டூ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பெட்டி கேஷ் டூ மெயின் கேஷ்க்கான ட்ரான்ஸ்ஃபர். சோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க கேஷ் புக்க நீங்க வந்து டேலில பிரிண்ட் அவுட் மந்த் ஆன் மந்த் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, இத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஸோ வவுச்சிங்ல நாம வந்து அதாவது செகண்ட் ஆடிட்டிங்ல நம்ம பார்க்கிறது வவுச்சிங். ஸோ வவுச்சிங்ல என்னென்ன புக்ஸ் இருக்கு, சப்சிடரி புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா பார்க்கிறதுக்கு. ஸோ டேலில நம்ம வந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். அக்கவுண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கேஷ் அண்ட் பேங்க் புக் அப்படிங்கிறத எடுத்து செக் பண்றோம். இதுல உங்களுக்கு மல்டி காலம் வேணும் அப்படின்னா எப்படி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஓகேங்களா? அடுத்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு இருக்கு. இந்த பேமெண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியில குடுத்த பேமெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஒரு ரிப்பேரிங் காஸ்ட் செலவு பண்ணியிருக்கலாம். அ சின்ன ஸ்டேஷனரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அலவன்சஸ் குடுத்திருக்கலாம். அந்த மாரி குடுக்கும்போது எல்லாமே நம்ம வந்து வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு குடுப்போம். அந்த வவுச்சர் எல்லாம் தனியா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய வவுச்சரையும் டேலில இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடிய பேமெண்ட் வவுச்சர்ஸையும் நீங்க எடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வவுச்சிங் வந்து பண்ண வேண்டியது. ஓகேங்களா? சோ இந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்ட்டா வந்து அதுக்கான வவுச்சர் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? சோ பேமெண்ட் பண்ணதுக்கு எல்லாம் மேனுவலா வவுச்சர்ல கையெழுத்து வாங்கி ப்ராப்பரா சைன் வாங்கியிருக்காங்களா? இதுவே டிடிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பான் நம்பர் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணியிருக்காங்களா? அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கா? ஓகேங்களா? சோ கரெக்ட்டான டேட், கரெக்ட்டான அக்கவுண்ட் ஹெட் வந்து குடுத்துருக்காங்களா? சோ இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நம்ம செக் அதர்வைஸ் இது மந்த் ஆன் மந்த் நம்ம பார்த்துக்கிறோம். அதர்வைஸ் இங்க வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர். சோ சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம எடுங்க. இந்த சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல ப்ராப்பரா வந்து அக்கவுண்ட் போஸ்ட் ஆயிருக்கா? டாக்ஸ் லெட்ஜர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்காங்களா? இப்படிங்கலாம் செக் பண்றதுக்கு நீங்க இந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு, அப்படியே ரைட் சைடு இருக்கக்கூடிய காலம்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? F8 இந்த காலம்னார வந்து நீங்க பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு லெட்ஜருக்குமான காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க வரும். ஓகேங்களா? சோ இத நாம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, நம்ம வந்து அடுத்து ரிப்போர்ட்டிங் லெவல்ல நம்ம போய் செக் பண்ணுவோம் இல்லையா? சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர் ஓகேங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் தான் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அதாவது நெக்ஸ்ட் லெவல் ரிப்போர்ட்டிங் லெவல் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இந்த சேல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். பேமெண்ட்ஸ்ல காட்டியிருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து ஆ ஸ்டேட்மென்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மென்ட்ல கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பார்ட்டீஸ் பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மென்ட்லயும், கேஷ் புக்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வவுச்சிங் அப்படிங்கிற ஸ்டெப் முடிச்சுட்டு, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் போகும்போது நம்மளுக்கு இதெல்லாம் சப்போர்ட். ஓகேங்களா? சோ எத்தன பில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அதுக்கான டோட்டல் வேல்யூஸ் என்னங்கிறத மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, சேல்ஸ் ரிஜிஸ்டர் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் எடுக்கலாம். தென் வந்து டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது. சோ துணை ஏடுகள் அல்லது சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 புக்குமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டேலில இந்த மாதிரி நீங்க எடுத்து தனித்தனியா நீங்க வந்து செக் பண்ணணும். சோ டேலி வந்து இன்னைக்கும் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அதாவது டேலி ஒரு 35 வருஷமா அந்த சாஃப்ட்வேர் இருக்குங்கிற பட்சத்துல சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்ன வரைக்குமே வந்து என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரா இருக்கு அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? சோ மேனுவல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன பார்த்தோமோ, அது எல்லாமே அப்படியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டேலிலயும் நம்ம அதுக்கான டிஜிட்டல் அக்கவுண்ட்ஸ்லயும் நம்ம வந்து அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகேங்களா? சோ வவுச்சிங் இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிறங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் அந்த ஃபைல்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிறோம். சோ அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டிங். சோ பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியா இங்க குடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து, இங்க நீங்க ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்.
கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா தனியா நீங்க வந்து கேஷுக்கான ஃப்ளோ அண்ட் ஃபண்டுக்கான ஃப்ளோஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற பட்சம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது கேஷ் ஃப்ளோ ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு நெகட்டிவ்ல அவுட்ஃப்ளோ மட்டும் அதிகமாக இருந்தது, இன்ஃப்ளோ மட்டும் நம்மளுக்கு நெட் ஃப்ளோ அப்படிங்கிறது நெகட்டிவ்ல எப்பெல்லாம் இருக்கு, பாசிட்டிவ்ல எப்பெல்லாம் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ இதுல எதுக்காக நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் லெட்ஜர்ங்கிற எடுக்கிறோம். கேஷ் அப்படிங்கிறது எடுத்து என்டர் பண்றீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா F2 அப்படிங்கிறத கொடுத்து அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயரை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்தோம். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயரை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் பண்றோம். இப்போ இந்த இடத்துல F12 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து என்டர் பண்ணி இங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்டா வந்து ஷோ ரன்னிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதை எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒருவேளை நெகட்டிவ்ல பேலன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல பேலன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம்ஸ் இங்க நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் மோர் தென் 10,000ல பேமெண்ட் நடந்திருக்குங்கிறதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது டெபாசிட் பண்ணது ஓகேங்களா, கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு சில பேமெண்ட் 10,000 மோர் தென் 10,000ல இருக்குங்கிற பட்சத்துல இங்க நீங்க வந்து அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். லெட்ஜர் அமௌண்ட் கிரேட்டர் தென் ஓகேங்களா, கிரேட்டர் தென் 10,000. அப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன் லெட்ஜர் அமௌண்ட் கிரேட்டர் தென் 10,000 அது கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்டர் பண்றேன். ஸோ 10,000 அதிகமா இருக்கிறது மட்டும் நம்ம வந்து பாக்குறோம். இங்க சொல்ல F12 கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு டெபிட் பேலன்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? முன்னாடி F12 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பேசிஸ் ஆஃப் வேல்யூல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிஸ் ஆஃப் வேல்யூ இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட் என்ட்ரிஸ் ஒன்லி. ஓகேங்களா? அதாவது டெபிட் என்ட்ரிஸ் ஒன்லி அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ கிரெடிட் என்ட்ரிஸ் ஒன்லி கொடுத்துட்டு அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் மோர் தென் 20,000ல இருக்கு, சரி மோர் தென் 10,000ல இருக்குங்கிறத எடுத்து இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அலோடு கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சேலரி அப்படிங்கிறது 1,22,000 வந்து உண்மையிலேயே கேஷா தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 12,500 இபி சார்ஜஸ்க்காக பேமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டிஸ்அலோவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதை வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அகைன் நான் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்சஸ் இருக்காங்கிறத ரன்னிங் பேலன்சஸ் கொடுத்து செக் பண்ணிக்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் மோர் தென் 10,000க்கு வந்து பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் டைரக்டா பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க வந்து செக் பண்ணி. ஸோ இது வவுச்சிங்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்க நான் வந்து எடுக்கிறேன். ஆல்ட் F2 கொடுத்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர் நம்ம வந்து மாத்தி இங்க நீங்க பாத்தீங்கன்னா அஸ் அட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டாப்ல பாத்தீங்கன்னா அஸ் அட். ஓகேங்களா? சோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் சாரி ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, அதுக்காக. இதுவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டா இருந்துச்சு அப்படின்னா அது பீரியட் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க காட்டும். சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஸ் அட்ன்னு தான் காட்டல, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க நம்மளுக்கு சோ ஃபார் தி பீரியட் ஆஃப் அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். சோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவோம். சோ இதுல நான் வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இத பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து இன்டர்னல் ஆடிட்டிங்க்கு அல்லது இன்கம் ஸ்டாட் அதாவது இன்கம் டேக்ஸ் ஆடிட்ல நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து. ஓகே சார். சோ இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிக்ஸட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த பிக்ஸட் அசெட்ல என்னென்ன மாதிரியான அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எடுத்து என்னென்ன மாதிரியான அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏர் கண்டிஷனர், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் மிஷினரி.
ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இந்த மிஷினரிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் மிஷினரிஸ் இருக்கு, அதுக்கான பெர்சன்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஓகேங்களா? சோ இதுக்கான பெர்சன்டேஜ் என்ன, அதுக்கான பிளாக் என்னங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டெப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்களே டெப்ரிசியேஷன் என்ட்ரி ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஆடிட்டர்ஸ் வந்து ஏன் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இன்கம் டாக்ஸ் ஆடிட் பண்ணும்போது. ஒருவேளை நம்ம தப்பா ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணத ரிமூவ் பண்ணிட்டு, அவங்க புதுசா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அத தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டெப்ரிசியேஷனா கொண்டு வரும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் பிளாக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப மிஷனரி அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு 15%ல இந்த மிஷனரிஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூல இருந்து நம்ம 15% மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ளை அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர நம்ம வந்து இங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த லெட்ஜர கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ எந்த பீரியட்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அட் த சேம் டைம்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து கீழ செக் பண்ணிக்கணும். சோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்ம வந்து செக் பண்றது தான். சோ அதிலேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இத நம்ம வெரிஃபையும் பண்ணியிருக்கோம். சோ இப்ப நம்ம 1 ஏப்ரல்ல இருந்து 1 ஏப்ரல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கங்கிற பட்சத்துல, நம்ம இந்த டோட்டல் வேல்யூக்கு நம்ம வந்து என்ன பெர்சன்டேஜஸ் அப்ளிகபிளோ அந்த பெர்சன்டேஜஸ நம்ம குடுத்து கால்குலேட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 15% அப்படின்னா 15% இதுல எந்த வேல்யூல இருக்குங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் இங்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன பிளாக்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து, நம்ம இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கா? எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எதுக்கு நான் அந்த டேட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. ஆஃப்டர் அக்டோபர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகேங்களா? சோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒன்லி ஃபார் ஹால்ஃப் இயர்க்கான டெப்ரிசியேஷன் மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் பிஃபோர் அக்டோபர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபுல் பெர்சன்டேஜையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் இந்த பில் டேட்ட வந்து நான் வந்து இங்க என்டர் பண்ணி நம்ம பார்த்தோம். சோ இப்ப டோட்டலா நம்ம வந்து இந்த இடத்துல இங்க மட்டும் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி நம்ம வந்து இந்த இடத்துல பண்ண வேண்டியது. ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து ஆல்ட் ஜி கிரியேட் மாஸ்டர் அல்லது ஆல்டர் மாஸ்டர் அப்படி கூட நம்ம குடுத்துக்கலாம். ஆல்ரெடி டிப்ரிசியேஷனுக்கான லெட்ஜர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சோ இங்க ஆல்டர் மாஸ்டர், லெட்ஜர், டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க டைப் பண்ணி பார்க்கிறேன். சோ டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் இல்ல. அப்ப நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இங்க டிப்ரிசியேஷன். சோ இங்க நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து குடுக்குறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கும் ஜிஎஸ்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இத நம்ம எதுவுமே நம்ம குடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதுக்கு இண்டெக்ஸ் கோட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மெயின்டெயின் பண்றது ஒண்ணு இருக்கு. அதையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் சொல்றேன். இண்டெக்ஸ் கோட் இன் தி சென்ஸ் எந்த லைன்ல எனக்கு வரணுங்கிறது தான். ஓகேங்களா? சோ நான் அத நெக்ஸ்ட் நான் சொல்றேன். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டெப்ரிசியேஷன் என்ட்ரி லெட்ஜர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப டைரக்ட்டா வவுச்சர் அப்படிங்கிறதுக்கு வரோம். இங்க F7 ஜர்னல் நம்ம குடுத்துட்டு, F2 குடுத்து கரெக்ட்டா நம்ம 31st மார்ச் எண்ட் ஆஃப் தி இயர். ஓகேங்களா? இப்ப 31st மார்ச் 2025 அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுக்குறேன். சோ நாம கால்குலேட் பண்ண டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து குடுத்துறேன். சோ 75,000 அப்ப நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப கிரெடிட்ல நம்ம வந்து எந்தெந்த அசெட்டுக்கு சோ மிஷினரி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 50,000 வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கோம். அகைன் கிரெடிட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வந்து நம்ம வந்து 15,000 டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிருக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். அதர்வைஸ் அங்க மிஷினரிஸ், கம்ப்யூட்டர்ஸ், தென் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ என்ன இருந்தது எக்ஸாக்டா மறந்துட்டேன். ஸோ ஆல்ட் ஜி அகைன் நான் பேலன்ஸ் ஷீட் போறேன். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு ஆல்ட் எஃப்ஐ கொடுத்தா எனக்கு ஏர் கண்டிஷனர். ஓகேங்களா? ஸோ இங்க ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஏர் கண்டிஷனருக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம
ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். சோ அஸ் வெல் அஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, டிப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது. டைரக்ட்டா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்து, நீங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோ மிஷினரி அப்படிங்கிறத நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ரிசியேஷன். சோ டிப்ரிசியேஷன் என்ட்ரி குடுத்துருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா பார்க்கணும். அதர்வைஸ் இங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிக்ஸட் அசெட் அப்படிங்கிறத எடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, இங்க F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி, ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? டிரான்சாக்ஷன்ஸ் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் அஸ் வெல் அஸ் டிரான்சாக்ஷன். தென் குளோசிங். இத நீங்க வந்து என்டர் பண்ணி பார்க்கும்போது, ப்ரீவியஸ் இயர்ல கரெக்ட்டா வந்து குளோசிங் பேலன்ஸ் என்ன இருந்துச்சு? கரண்ட் இயர்ல எவ்வளவு அசெட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்? இது 2யும் பார்த்துட்டு, கிரெடிட்ல வந்து டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னா குடுத்திருந்திருக்கணும். கிரெடிட்ல டிப்ரிசியேஷன் குடுத்திருக்கணும். அதர்வைஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத நம்ம வந்து இந்த இடத்துல லெஸ் பண்ணியிருக்கணும். லெஸ் பண்ணது போக இந்த பினான்சியல் இயர்ல நம்மளுடைய அசெட் அக்கவுண்ட்ல எவ்வளவு குளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேலன்ஸஸ் தான் நம்ம வந்து கொண்டு போறோம். இத பத்தி நான் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதர்வைஸ் இப்போதைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத பேசிக்கலா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிக்ஸட் அசெட் அண்ட் டிப்ரிசியேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ டிப்ரிசியேஷன் எப்படி என்ட்ரி பண்ணணும்? ஆ இது வந்து ஒன் ஆஃப் த லாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். என்ட்ரி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அசெட்ஸோட வேல்யூல ரெடியூஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இது ஓப்பனிங் அஸ் வெல் அஸ் இன்வர்ட், தென் அவுட்வர்ட், தென் குளோசிங் என்னங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வந்து எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதே ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிப்பேர் பண்ணி தருவாங்க. அசெட்க்கு மட்டும் தனியா. ஸோ அதையும் இதையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கா? நாம பிரிப்பேர் பண்ணதும், அவங்க பிரிப்பேர் பண்ணதும் கரெக்ட்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு, தென் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ குளோஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரோம். சோ இந்த கரண்ட் அசெட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து குளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. இத நான் என்டர் பண்றேன். டேலில மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எவ்வளவு குளோசிங் ஸ்டாக் இருக்கோ, என்னென்ன ஐட்டம்ஸ்ல இருக்கோ, என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இங்க காமிச்சிருக்காங்களோ, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து அ பிசிக்கலா இருக்காங்கிறத நம்ம வந்து முதல்ல செக் பண்ணணும். சோ இதுக்கு வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேங்களா? பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப மெயின். அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டாக்க மட்டும் நீங்க பார்க்கும்போது, நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வேல்யூவேஷன். ஓகேங்களா? F8 கீ இருக்கு இல்லையா? அந்த வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன்ல நீங்க வந்து குடுக்க வேண்டியது என்னன்னா, ஆவரேஜ் காஸ்ட். ஓகேங்களா? ஆவரேஜ் காஸ்ட். சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃபால்ட்டா இங்க ஒரு காஸ்ட் இங்க குடுத்திருக்காங்க. நான் வந்து நியூ காலம் அப்படிங்கிறது ஒண்ணு குடுக்குறேன். இங்க போயிட்டு நான் வந்து ஸ்டாக் வேல்யூவேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க நான் வந்து ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவல் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துடலாம். இப்ப ஆவரேஜ் காஸ்ட்டும் இவங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிச்ச அந்த வேல்யூ வந்து 2ம் டேலி ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் காஸ்ட்ல மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸ்டாக் வேல்யூவ நம்ம வந்து காட்ட வேண்டியது. ஓகேங்களா? சோ 2மே டேலி ஆகுது. சோ ஆவரேஜ் ஸ்டாக்ல தான் வந்து இவங்க பிரைசிங் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட்ல தான் குளோசிங் ஸ்டாக் வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க. சோ இங்க வந்து குளோசிங் ஸ்டாக் உடைய வேல்யூ வந்து அதிகமாவும் பண்ணிறக்கூடாது. அட் த சேம் டைம் கம்மியாவும் பண்ணிறக்கூடாது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட் உடைய பொசிஷன் வந்து மாறிடும். ஓகேங்களா? ப்ராஃபிட் உடைய ரிசல்ட் கண்டிப்பா மாறும். சோ அண்டர் எஸ்டிமேஷன் இருக்கக்கூடாது. தென் ஓவர் எஸ்டிமேஷனும் இருக்கக்கூடாது. ஆவரேஜ் காஸ்ட்ல நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிறது கால்குலேட். ஸோ நம்மளுடைய கிளையண்ட் அல்லது நம்மளுடைய அசஸ்ஸி அவர் டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல அதிகமா பிளக்சுவேஷன்ஸ் பிரைசிங்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காஸ்டிங்ல வந்து கண்டிப்பா டேலில மெயின்டெயின் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, அதிகமான ப்ராப்பர் அ அக்கவுண்ட்ஸ் அதாவது ப்ராப்பரா வந்து ஸ்டாக்க வந்து வேல்யூ அதாவது மெயின்டெயின் பண்ணலைங்கிற பட்சத்திலயும், அல்லது எக்ஸ்ட்ராவா நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாக்ல வந்து யூஸ் பண்றாங்க. பேட்ச் யூஸ் பண்றாங்க. அதர்வைஸ் கஸ்டமைசேஷன் மூலமா சீரியல் நம்பர் இந்த மாரி அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து வேல்யூவேஷன்ல நம்ம வேல்யூவேஷனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்ப டிடிஎல் புரோகிராமர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆ அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவையோ அத வந்து புரோகிராம் பண்ணி குடுத்துருவாரு.
ஓகேங்களா? கஸ்டமருக்கு சீரியல் நம்பர் வேணுமா? இந்த சீரியல் நம்பர் இங்க யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ரிப்போர்ட் இங்க வந்துரும்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. அதே மாரி பேட்ச் நம்பர் அப்படிங்கிறத சீரியல் நம்பரா வேணுமா? அத கூட நீங்க வந்து சீரியல் நம்பர் வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ இப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட் கஸ்டமர் ரெக்யர்மென்ட் என்ன இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோடிங் அப்படிங்கிறது குடுத்துருவாங்க. பட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோடிங் ஆ கோடிங் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூவேஷன எந்த வகையிலயும் அஃபெக்ட் பண்ணாம இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு, நீங்க ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவரேஜ் காஸ்ட்ல இருக்காங்கிறத நீங்க வேல்யூவேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்கணும். இது வந்து நீங்க கரண்ட் அசெட்ஸ்ல குளோசிங் ஸ்டாக்கா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்ங்கிறது. அடுத்து சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சன்ட்ரி டெப்டார்ஸ். இந்த சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து என்டர் பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க வந்து குளோசிங்ல நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ஐசிடி எஜுகேஷன் நெகட்டிவ்ல ஒண்ணு இருக்கு. 13,00,000 அப்படிங்கிறது நெகட்டிவ். இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அட்வான்ஸா வாங்குன அமௌண்ட்டா இருக்கலாம். அல்லது லாஸ்ட் இயர்ல இருந்து போன வருஷத்துல இருந்தே வந்து என்ன அப்படின்னா, இது நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெகட்டிவ்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்க்கிறோம். சோ உண்மையிலேயே இப்ப இந்த என்ஐசிடி எஜுகேஷன் ரூ. 13,00,000 வந்து இங்க இருக்கு. இது வந்து நார்மலா வந்து இவங்க சன்ட்ரி கிரெடிட்டார்ஸா இல்ல சன்ட்ரி டெப்டார்ஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கிறோம். சோ இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சன்ட்ரி டெப்டார்ஸ்ல வர்றாங்க சார் இவங்க. சரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வர்றாங்க சார். இவங்கள வந்து தப்பா வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க டெப்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு குரூப் பண்ணிட்டோம். அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய கிளையன்ட் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க இருந்தபடியே டைரக்ட்டா கண்ட்ரோல் என்டர் பண்ணி, அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ப வந்து நீங்க சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாத்தணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாத்துறா இருந்தா மாத்தணும். அதர்வைஸ் இவங்க வந்து அட்வான்ஸ் வாங்குன அமௌண்ட் சார் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அட்வான்ஸஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஓகே. சோ அட்வான்ஸ் தான் இங்க வாங்கியிருக்காங்க. இவங்க சன்ட்ரி டெப்டார்ஸ் தான். ஆனா அட்வான்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் நெகட்டிவ் வருது. அப்ப இவங்க சன்ட்ரி டெப்டார்ஸ்ங்கிற குரூப்லயே நம்ம விட்டுறோம். இந்த அட்வான்ஸ் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணப்படலையா? அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து குரீஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். ஓகேங்களா? இது டெப்டார்ஸ்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இதே ஸ்கிரீன்ல F12 குடுத்து நீங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் குளோசிங் பேலன்ஸ். இத நீங்க குடுத்து நீங்க என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் ஓப்பனிங் எவ்வளவு இருக்கு? அட் த சேம் டைம்ஸ் டெபிட் எவ்வளவு? தென் கிரெடிட் எவ்வளவு? தென் குளோசிங் என்ன? அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங்ல வந்து இப்ப சரவணா சாஃப்ட் அப்படிங்கிறது ஓப்பனிங்ல எவ்வளவு குடுத்திருக்காங்க? பேலன்ஸ் எவ்வளவு வர வேண்டியது இருக்கு போன வருஷம் அப்படின்னா 28 லேக். இந்த வருஷம் எவ்வளவு அவர் நம்மகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு? ஆமா அவருக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கிறது கிரெடிட் சைடு வந்துரும். கிரெடிட் சைடுல 48,73,570 நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? தென் பேமெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கா அவர்ட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,86,969 ரூபீஸ் வந்து ரிசிப்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம். அப்ப பேலன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா 2,13,399. ஓகேங்களா? இது அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இது உண்மையிலேயே வர வேண்டியது இருக்கா? இந்த பில் எல்லாம் உண்மையிலேயே வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் லெட்டர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அனுப்பலாம். அல்லது கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பொதுவா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கிரெடிட்டார்ஸ்க்கு. பட் இதெல்லாம் உண்மையிலேயே வர வேண்டியது இருக்காங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. சோ இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா, டேலில நீங்க ஆல்ட் ஜி குடுத்து நீங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, பில்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட். இந்த பில்ஸ் ரிசீவபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பெண்டிங் பில்லும் நம்மளுக்கு வந்துரும். சோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல் 2023 அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். அல்லது நீங்க வந்து 23 குடுப்பீங்க இல்லையா? சோ 31 மார்ச் 1 இயர்க்கானத குடுத்து, நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துரும். கொண்டு வந்துட்டு, இங்க நம்ம வந்து ஏஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பில் டேட் அப்படிங்கிறத குடுத்துட்டு 180 டேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர்ட் அஸ் குட், கன்சிடர்ட் அஸ் பேட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். சோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தென் 28 டேஸ் 40,72,000 வந்து கன்சிடர் அஸ் குட். சோ லாஸ்ட் அந்த 1 இயர்ல நம்ம லாஸ்ட் 6 மந்த்ல நம்ம பண்ண அவுட்ஸ்டாண்டிங் இது. மோர் தென் 6 மந்த்தா வந்து இருக்கக்கூடியது வந்து இனிமே வருமா? வராதா? அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பில்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஆன்ஸர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா சரவணா சாஃப்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பில் நம்பர் 117 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இது வருமா வராதா? இது வராது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அந்த பில் அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பில் அமௌண்ட்ட செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பில் அமௌண்ட்? F12 குடுத்து எஸ் குடுங்க. ஓப்பனிங் வந்து எஸ் குடுங்க. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஓப்பனிங் பில் அமௌண்ட் வந்து 14,48,000 சம்திங். அதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து குடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 117 மட்டும் நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கு. இது வராது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம்? இந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சிடலாம். ஓகேங்களா? சோ சரவணா சாஃப்ட் அப்படிங்கிறது வந்து 117 அப்படிங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட். அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரவணா சாஃப்ட் வந்து 882 அப்படிங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட். அட் த சேம் டைம்ஸ் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்மியா இருக்கக்கூடியத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துக்கலாம். இப்ப இந்த 2 பில்லோடைய டோட்டல் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். மத்தது எல்லாம் எனக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் ஐ. ஓகேங்களா? சோ இப்ப வந்து என்ன ஆகும்னா மத்தது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ரிமூவ் லைன் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? மத்தது எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருது. நான் ஆ அரிசியில கல்ல பொறக்குற மாதிரி. ஓகேங்களா? சோ நம்ம வந்து கல்லு தான் கம்மியா இருக்கும். அத மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடுறோம். அதுக்கு அடுத்து அரிசிய தனியா பிரிச்சுருவோம் இல்லையா? சோ அரிசிய பொறுக்குறது இல்ல. ஏன்னா அரிசி அதிகமா இருக்கும். கல்லு தான் கம்மியா இருக்கும். அது ஈஸியா தேடி நம்ம வந்து கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட் கீ வந்து இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. கண்ட்ரோல் ஆல்ட் ஐ. ஓகேங்களா? சோ இத குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம். அப்ப 999 அப்படிங்கிற இந்த ரூபீஸ் மட்டும் இந்த அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெபிட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம சரவணா சாஃப்ட்வேர் நம்ம வந்து கிரெடிட் பண்ண வேண்டியது. சோ சண்டே டேட்டாஸ் நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணும்போது, சண்டே டேட்டாஸ நீங்க வந்து பார்க்கும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இயர் எண்ட் டிரான்சாக்ஷன்னா நம்ம வந்து பார்க்கிறோம். சோ கிரியேட் வவுச்சர், F7 ஜர்னல், ஆல்ட் F2 குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேட் இங்க பார்த்துக்கிடுங்க. 31 மார்ச் தான் கரெக்ட்டா இருக்கு. இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு லெட்ஜர் வந்து நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லன்னா கிரியேட் பண்ணுங்க. சோ அதர்வைஸ் 999 அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப சரவணா சாஃப்ட் அப்படின்னா சரவணா சாஃப்ட். இங்க அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எந்தெந்த பில்லுக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம செலக்ட். சோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? சோ ஒரு சில அமௌண்ட் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது, சண்டே டேட்டாஸ் உடைய ரிப்போர்ட் நீங்க எடுத்து பார்க்கும்போது, இதெல்லாம் உண்மையிலேயே வர வேண்டியது இருக்கா? வரல அப்படிங்கிற பட்சத்துல மேபி டிஸ்கவுண்ட் இல்லன்னா பேட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காட்ட வேண்டியது. ஓகே. சோ இது வந்து மேஜர் திங். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஷ் இன் ஹேண்ட் இது ஓகே. சோ கேஷ பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடி சொன்னது தான். சோ கேஷ் அப்படிங்கிறத எடுங்க. இங்க போயிட்டு நீங்க வந்து நெகட்டிவ்ல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. சோ மந்த் ஆன் மந்த் நீங்க எடுத்து நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். சோ மோர் தென் 10,000ல என்ட்ரீஸ் இருக்காங்கிறத செக் பண்ணணும். சோ பெட்டி கேஷ் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்து பாருங்க. இதுலயும் நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். மோர் தென் 10,000ல ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க செக். சோ பெட்டி கேஷ் இருந்தா. அதர்வைஸ் நம்ம வந்து இங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கிறோம். சோ பேங்க் அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் பீரியட் இல்லன்னா மந்த் ஆன் மந்த் நீங்க எடுத்துட்டு, இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ட் ஆர் ஓகேங்களா? ஐ மீன் ஆ ரீகான்சில் அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணணும். சோ ரீகான்சில் இன் தி சென்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உடைய பேங்க்ல குடுத்திருக்க ஸ்டேட் அதாவது பேங்க் டேட் வந்து ப்ராப்பரா ரீகான்சில்ல குடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் டேலில ரெக்கார்ட் பண்ண என்ட்ரீஸும் டேலி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரீகான்சிலியேஷன் அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பா பண்ணணும். சோ இது வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து பேங்க் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க பேங்க் வந்து எடுத்து பார்க்கும்போது நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அதாவது அசெட் சைடு நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கும்போது, இது ரேரா வந்து ஒரு சில இதுல பிசினஸ்ல இருக்கும். ஓகேங்களா? பிசினஸ் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது, நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண செலவுகள். ஓகேங்களா? சோ முன்னாடி பண்ண செலவு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு 5 லேக் வந்து செலவு பண்ணியிருந்திருக்காங்க.
அப்படி செலவு பண்ணதை வந்து ஒரே அந்த இயரே வந்து என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா எக்ஸ்பென்சஸா அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸா அந்த ஏரியா எடுத்துக்க முடியாது. வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்குவாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு அத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்ப 5,00,000 வந்து டோட்டலா செலவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஒரு 1,00,000 எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் ஒரு 1,00,000, அடுத்த வருஷம் ஒரு 1,00,000, அடுத்த வருஷம் 1,00,000ன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துல இந்த பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகும். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண செலவுகள். ஓகேங்களா? ஆ அந்த இடம் பார்த்ததுக்காக இருக்கட்டும், ரிசர்ச்க்கானதா இருக்கட்டும், ஓகேங்களா? தென் வந்து டோக்கன் அட்வான்ஸ் குடுத்ததா இருக்கட்டும், அசெட் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண செலவுகள் எல்லாமே. அது கொஞ்சம் அதிகமா வரும். ஓகேங்களா? ஸோ அசெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி காமிச்சிடுறோம். அந்த அசெட்ஸ் இல்லாத மத்த செலவுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த வருஷத்துக்கான போர்ஷன நம்ம வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒன்லி 3,00,000 தான் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்ஜர் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. ஸோ ஆல்ட் ஜி கிரியேட் அ மாஸ்டர் இங்க லெட்ஜர். இங்க பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டபிள்யூ ஓ அல்லது டபிள்யூ ஆஃப் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துருங்க. ரிட்டன் ஆஃப் அல்லது ரைட் ஆஃப். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து ஆல்ட் ஜி கிரியேட் வவுச்சர். இங்க நீங்க வந்து ஜர்னல்ல என்ன டேட்ங்கிறது எண்ட் ஆஃப் தி இயருக்கான டேட்டா இருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த லிஸ்ட் வந்து எனக்கு ஹைட் பண்ணா தான் எனக்கு டேட் தெரியும். இத ஹைட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல்ட் டி. ஆல்ட் டி. ஹைட் பண்ணிடுறோம். பார்த்தா டேட் வந்து ஓகே. எண்ட் ஆஃப் தி இயர்ல தான் நான் குடுக்குறேன். இப்ப பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துட்டு, இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி 1,00,000ன்னு காமிக்கிறேன். ஸோ கிரெடிட்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துறேன். எடுத்துட்டு இப்படி நீங்க வந்து இந்த என்ட்ரி என்ன பண்ணிடலாம், அக்செப்ட் பண்ணிடலாம். இப்ப நீங்க பேலன்ஸ் ஷீட்ட செக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 3,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். இப்ப இதே மாதிரியே நம்ம வந்து இந்த சைடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ஓடி அக்கவுண்ட்க்கான ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து செக் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கரெக்ட்டா வந்து நம்ம டாக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. தென் எப்படி நம்ம சண்டே டேட்டாஸ்க்கு நம்ம வந்து பேலன்ஸஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணோமோ, அதே மாதிரி நாம இங்கேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கான பில்ஸ் ரிசீவபிள்ஸ நம்ம வந்து செக் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் நம்ம இனிமே நம்ம வந்து அமௌண்ட் குடுக்க போறது இல்லங்கிறத டிஸ்கவுண்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம காமிச்சுக்கலாம். அதர்வைஸ் இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டியோடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எடுத்து இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அது ஆடிட்டர்ஸே வந்து ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஜஸ்ட் இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அதர்வைஸ் டேலில இருந்தே கூட நீங்க அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து கண்ட்ரோல் பி குடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ வந்து ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுங்க. லெட்ஜர் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணேன்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இத குடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் குடுத்துருங்க. இப்ப நீங்க பிரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிடும். இந்த கன்டென்ட் எல்லாமே டேலில ப்ரீ டிஃபைன்டாவே இருந்தது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த டேட்ல நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா கொண்டு வந்துரும். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சைன் மட்டும் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ளையருக்கும் நம்ம வந்து அனுப்பிடுறோம். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஸோ ஆடிட்டர்ஸ் அவங்களே வந்து ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அத நம்ம குடுத்துக்கலாம். அதர்வைஸ் நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இத பிரிண்ட் டேலில இருந்து கூட பிரிண்ட் எடுத்து குடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் அப்ப நம்ம பார்க்கும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்ப நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் எக்ஸ்பென்சஸா செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன லாஸஸ் நடந்திருக்கு, அதர்வைஸ் எந்ததெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸா வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல மட்டும், கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்துக்கான சேலரி அப்படிங்கிறது அக்கவுண்ட் பண்ணல. அது ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் குடுத்துருக்காங்க. அதே மாரி ரெண்ட், டெலிஃபோன் பில், இபி சார்ஜஸ் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதர்வைஸ் இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரொவிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெண்டிச்சரா நீங்க வந்து பார்த்து இதெல்லாம் அலோவபிள் தான். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ரெக்கார்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் பெய்ட் பிஃபோர் ஃபைலிங் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுல வந்து பிசினஸ் டாக்ஸஸ் எந்த டாக்ஸஸா இருந்தாலும் சரி, அது ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, கஸ்டம்ஸ் டியூட்டியா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்து வைக்கலாம். அது வந்து அலௌடு தான். அதர்வைஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் இன் தி சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் டாக்ஸஸ்ங்கிறது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஓகேங்களா? இட் இஸ் நாட் ஏ எக்ஸ்பென்சஸ். அதர்வைஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், போனஸ் வந்து இன்னும் கொடுக்கல, காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது பெண்டிங்ல இருக்கு, சேலரி கொடுக்க வேண்டியது பெண்டிங்ல இருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து பேங்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இயர் எண்ட்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டல, நெக்ஸ்ட் குவார்டர்லயோ அல்லது நெக்ஸ்ட் பீரியட்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அதே மாதிரி லீகல் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டாக்ஸுக்கு அப்பீல் ஏதாவது நம்ம செலவு பண்றோங்கிற பட்சத்துல அது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கானது நம்ம நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வைக்கணும். கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப், ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். பிபிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதுக்கும் பிசினஸுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது தான் வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ்ல சேர்க்கணும். அதர்வைஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நடந்திருக்கு எதுக்காக அப்படின்னா லோன் வாங்குறதுக்காகவோ இல்ல அப்படின்னா டிபென்ச்சர்ஸ் நம்ம இஸ்யூ பண்றதுக்காகவோ ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸா நம்ம வந்து சொல்லலாம். தென் பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா என்ன, அதர்வைஸ் வந்து பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து 5 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து 5 இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியும். ஒரே இயர்ல மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். பட் எவ்வளவு அமௌண்ட் சார் அலோவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கு அடுத்து அந்த ப்ராஜெக்ட் அல்லது அந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு, அதை வந்து நம்ம பிக்சட் அசெட்ஸ் அந்த ஃபார்மேஷனை கூட எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூல ஒரு 5% கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விச் எவர் இஸ் லெஸ், எது கம்மியா இருக்கோ அதுதான் குவாலிஃபைடு ஃபார் டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணி 5 வருஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிடெக்ட் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் எப்படி டிடக்ஷன் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே சார், இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்ட் F5 கொடுத்தீங்க அப்படின்னா டீடைலா உங்களுக்கு வரும். இதுல நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அப்படிங்கறது எடுத்தீங்க அப்படின்னா இதை என்டர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டம்ல நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஆல்ட் F2 கொடுத்து முதல்ல பீரியட் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். 31 மார்ச் 25 அப்ப நான் வந்து இப்ப இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு சேலரிஸ் இதை என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மாசம் கொடுத்துருக்காங்களாங்கிறத கீழே சார்ட் வைஸ் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கான அமௌண்ட் வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஓவரால். ஓகேங்களா? அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி லீவு, தென் ஒரு சில எம்ப்ளாயி நியூவா எடுத்திருக்கோம், அலவன்சஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம், இன்சென்டிவ்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம், அது சேலரி அக்கௌண்ட்ல காமிச்சிருக்கோம் அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும் இல்லையா? அதர்வைஸ் வந்து எல்லா மாசமும் கொடுக்கப்பட்டிருக்காங்கிறத நீங்க அந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ மார்ச் மாசத்துக்கு என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கல. ஸோ மார்ச் மாசத்துக்கு உண்மையிலேயே கொடுக்கலையா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பாக்குறோம். இப்ப இதே இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் போய் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் 25 தென் வந்து 26 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஆனா 5ஆம் தேதி ஏப்ரல்லே கொடுத்துருக்காங்க. அப்ப இது கண்டிப்பா வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கான அதாவது ப்ரீவியஸ் பினான்சியல் இயருக்கான சேலரியா தான் இது இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 1,25,000க்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஒன்று மேக் பண்ணிடும். இதுதான் ப்ரொவிஷன்ஸ்னா என்னங்கிறது. இந்த ப்ரொவிஷன்ஸ் அலோவபிளான்னு கேட்டா நம்ம அலோவபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ ஆல்ட் ஜி இங்க போயிட்டு கிரியேட் வவுச்சர், இங்க நம்ம வந்து ஜேர்னல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேலரி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ட் டி கொடுத்து நம்ம வந்து ப்ராப்பரா 31 மார்ச் டேட் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? 31 மார்ச் இருக்கு. ஸோ சேலரிஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டெபிட் பண்றேன் 1,25,000. ஓகேங்களா? இங்க கிரெடிட்ல நம்ம வந்து பேங்க் கொடுக்க போறது இல்லை.
ஸோ பேமெண்ட் வந்து அவங்க நெக்ஸ்ட் மந்த் தான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சோம். சேலரி பேயபிள். இந்த சேலரி பேயபிள் தான் வந்து என்னன்னா, அண்டர்ல புரோவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்லணும். அண்டர்ல புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இத நம்ம வந்து சேலரி பேயபிள்ல அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் ஓகேங்களா? ஸோ அப்ப ப்ரீவியஸ் மந்த்துக்கு அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஃபினான்சியல் இயர்க்கானது நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பேயபிள் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்துட்டு, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சேலரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 மந்த்துக்கும் வந்து அக்கவுண்ட் பண்ணிட்டாங்கங்கிறத எடுத்து 12 மந்த்துக்கும் அக்கவுண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க. அடுத்து அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரென்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத எடுங்க. இப்ப ரென்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. ஸோ 1 மந்த்ல வந்து நம்ம ரென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 1,50,000 குடுத்துருக்காங்க. ஏப்ரல்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னா குடுக்கல. ஏப்ரல்ல ரென்ட் வந்து குடுக்கல. அக்டோபர்ல வந்து ரென்ட் குடுக்காம விட்டுருக்காங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், அக்டோபர்லயும், மார்ச்லயும் ரென்ட் குடுக்கல. அதர்வைஸ் இந்த மார்ச்சுக்கான ரென்ட்ட வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் குடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, புரோவிஷன் என்ட்ரி. இப்ப எப்படி நான் சேலரி பேயபிள் போடுறேனோ, அதே மாரி ரென்ட் பேயபிள் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிட்டு, ரென்ட் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, புரோவிஷன்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பென்சஸ நம்ம எப்படி வவுச்சிங் பண்றோம்னு சொல்லி. ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1,60,000 சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க டிசம்பர்ல. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது இங்க? ஸோ இத என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. மே மந்த்ல. ஓகேங்களா? அப்ப மேபி வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த்துக்கான ரென்ட்ட இங்க குடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து இங்க அ எப்போலருந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர்ல இருந்து 75,000 இருந்தத வந்து 80,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டிசம்பர்ல ஒரு 2 மாசத்துக்கான ரென்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 2 மாசத்துக்கான ரென்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ராப்பரா நம்ம வந்து ஆடிட் பண்றோம். அப்ப 6 மாசத்துக்கு வந்து ரூ. 80,000. ஸோ கண்ட்ரோல் எண் 6 மாசத்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 80,000 அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4,80,000 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த 6 மாசத்துக்கு வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 75,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, டோட்டலா வந்து 9,30,000 வந்து இந்த இயர்ல வந்து அக்கவுண்ட் பண்ணப்படணும். ஆனா இங்க 9,30,000 பதிலா 9,80,000 50,000 தான் வந்து 8,50,000 தான் இருக்கு. அப்ப எக்ஸாக்ட்டா 80,000 நம்மளுக்கு டிஃபரண்ட் வருது இல்லையா? அது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல கண்டிப்பா குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேலரிக்கான புரோவிஷன் எப்படி போட்டீங்களோ, அதே மாரி புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஸோ இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணணும். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல்ல வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்கல. மே அண்ட் ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிகமா குடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. அக்டோபர்ல அதிகமா குடுத்துருக்காங்க. இப்ப அக்டோபர் அப்படிங்கிறத நான் எடுத்து பார்க்கிறேன். ரூ. 15,500 குடுத்துருக்காங்க. என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2 டைம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இத வெரிஃபை பண்ணணும். இந்த ரூ. 7,500 ஒண்ணு, ரூ. 8,000 ஒண்ணு. அந்த பேமெண்ட் வவுச்சிங் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதுல கரெக்ட்டா வந்து பில் இருக்கா? இது ஈபி சார்ஜஸ்க்கான பில்லாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுல செக் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் ஈபி சார்ஜஸ்க்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? அதாவது டெலிஃபோன் சார்ஜஸ்க்கு பதிலா ஈபி சார்ஜஸ கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து என்டர் பண்ணிப்போம். இதுல வந்து ஏதாவது விடுபட்டு இருக்கான்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா 3 மாசம் அப்ப இந்த 3 மாசத்துக்கானது தான் மாத்தி இதுலயே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளியர் சார்? கிளியர்? Clear. தேங்க் யூ சார். சோ இதுதான் வந்து என்னன்னா, மேஜரா நம்ம வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, என்னென்னலாம் நம்ம பிசினஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சோ எப்படி அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே நீங்க வந்து சோ இத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆடிட்டிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபைனலைஸ் பண்றாங்க. தென் இப்ப நம்ம வந்து பார்த்தது ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங்க்கான ஒரு சின்னதா வந்து ஒரு கிளாரிட்டி தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா குடுத்துருக்கேன். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ
இன்கம் டேக்ஸோடைய ரூல் அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து நீங்க வேலை செய்யற ஆர்கனைசேஷன்ல ஆல்ரெடி ஆடிட் பண்ண ஆடிட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே வந்து எப்படி ஆடிட்டிங் நடந்திருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப முதல்ல நீங்க வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ ஆடிட்டிங்ல பிசினஸ் தான் முதல் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2வது என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? மாஸ்டர்ஸ் இன் தி சென்ஸ் லெட்ஜர்ஸ் உடைய குரூப்பிங் கரெக்ட்டா இருக்கா? ஓப்பனிங் பேலன்ஸஸ் கரெக்ட்டா கொண்டு வந்திருக்காங்களா? லெட்ஜர்ஸ் உடைய ஹெட் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, மாஸ்டர் டேட்டாவ தனியா நம்ம ஆடிட் பண்ணணும். அடுத்து வவுச்சிங் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிரான்சாக்ஷனுடைய டேட்டாவ நம்ம தனியா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆடிட் பண்ணணும். ஸோ இது 2யும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிட்டிங் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்ப ஆடிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா என்ட்ரியுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ராப்பரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சம். ஸோ நாம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ நம்ம ப்ராப்பரா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டேட்டாவ ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்படி ப்ராப்பரா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா 61,60,920 ரூபீஸ் இருக்கு இல்லையா? இந்த அமௌண்ட்ட ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கு. இது எப்படி சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வவுச்சர் அப்படிங்கிறத எடுங்க. F7 ஜர்னல். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி இயர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறத டெபிட் பண்றோம். 27,49,855.28 அப்படிங்கிறத குடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து கிரெடிட்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோம். இது ப்ராஃபிட்டா இருந்தால் இதான் என்ட்ரி. லாஸா இருந்துச்சு அப்படின்னா, இத அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல நீங்க போட்டு பார்த்துக்கணும். ஓகே. ரிவர்ஸ் இன் தி சென்ஸ் கேபிட்டல டெபிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம வந்து கிரெடிட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஸோ இங்க நீங்க பாருங்க F2 31 மார்ச் ஓகேங்களா? மார்ச் 25 அப்படிங்கிறது பினான்சியல் இயர் எண்ட் குடுத்துடுறேன். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் பீரியட்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, அது லெஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்குங்கிறத உங்களால பார்க்க ஓகேங்களா? ஸோ இத முடிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேட்டா ஒரு பேக்கப் எடுக்கிறதா இருந்தா பேக்கப், ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வெரிஃபை டேட்டா குடுத்துக்குங்க. வெரிஃபை டேட்டா குடுத்துட்டு, ப்ராப்பரா வந்து எரர் இருக்காங்கிறத பார்க்கலாம். நோ எரர்ன்னு வருது அப்படிங்கிற பட்சத்துல, அகைன் டேட்டா, ஸ்ப்ளிட் டேட்டா அப்படிங்கிறத குடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்க்கான டேட்டா குடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம டேட்டாவ தனியா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான் இந்த ஸ்ப்ளிட்டிங் டேட்டா அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆடிட்டிங் முடியுது அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தென் இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா சார்? எதுவும் இல்லைங்க சார். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். நம்ம இதே மாதிரி அடுத்த செஷன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. அதன்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் ஜாயினிங்.